உடைங்க, எங்களை உருவாக்குங்க, எங்க நீங்க எங்களுக்கு குத்தணுமோ குத்தி விடுங்க ஆண்டவரே. அப்பதான் நாங்க புரிந்துப்போம். ஆண்டவரே இயேசப்பா பேசுங்க, பேசுங்க ஆண்டவரே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். தேவ ஆவியானவர் எங்களை ஆசீர்வதிக்க தான் நீர் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அங்க ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தயார்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எடுத்துக்கொண்ட அதிகாரமே யாத்திராகமம் 16வது அதிகாரம். யாத்திராகமம் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 16வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம படிப்போம். 16வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனாலே அவர்கள் என் நியாய பிரமாணத்தின் படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். பயங்கரமான வசனம், நல்லா எடுத்துக்கங்க. ஆனா அவர் சோதிக்கிற தேவன். அவர்கள் இதெல்லாம் நான் செய்வேன், நன்மையை செய்வேன், அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவளை சோதிப்ப. இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கங்க. எவ்வளவு சாட்சி சொல்றோம் நம்ம. கர்த்தர் சோதிக்கிற தேவன். என்ன நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ, என்னை விட்டுடுவாங்களோ விட மாட்டாங்களோ. ஆனா 24ல நான் விட மாட்டேன் ஆண்டவரே. 23ல நிறைய இடத்துல நாங்க உங்களை விட்டுட்டேன். ஆனா 24ல கண்டிப்பா விட மாட்டேன். நான் எப்படி உங்களுக்கு தேவையோ நான் அப்படி வருவேன் ஆண்டவரே. உங்களுக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். எனக்கு மிஸ்டர் நேத்தனுடைய சாட்சி என்னை ரொம்ப தொட்டுச்சு. என்னன்னாக்கா, நான் ஆண்டவருக்குள்ள அப்பதான் வரேன், சர்ச்சுக்கு புதுசா வரேன். அப்புறம் வந்த உடனே இத்தனை சோதனைகளா, வேலையில இத்தனை சோதனைகள், அத்தனை ரேங்க், அவருடைய ரேங்கும் பின்னோக்கி போகிறது, இத்தனை சோதனைகளா. அதுக்கப்புறம் என்னடா இவர் பேச போறாருன்னு எனக்கு தெரியும், அவர் என்ன பேச போறாருன்ட்டு. ஏன்னா அவருடைய சாட்சிகள் நல்லா இருக்கும். எப்பவுமே பேச போறான். டபுளா ஆசீர்வதிச்சாரு ஆண்டவர், ட்ரிபிள் கொடுத்தாரு, ஆண்டி கொடுத்தாரு, இவ்வளவு கொடுத்தாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோமே சொல்லிட்டாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஏன் தெரியுமா அதை செஞ்சார் கர்த்தர்? நான் திரும்ப அவர் பேரை நான் என் மெசேஜில் யூஸ் பண்ண போறேன். ஏன் தெரியுமா செஞ்சாரு? அவருக்கு தெரியாது அவர் கர்த்தரை நேசித்து கொண்டிருக்கிறாருன்னு. அவர் நேசிக்க வந்துட்டார் கர்த்தரை. நீ என்கிட்ட வந்துட்டல, உண்மையா பாஸ்டர் நான் கல்யாணத்துக்காக நான் பேப்டிசம் ஏற்றேன், ஆனால் நான் இப்போ உணர்த்தப்பட்டிருக்கிறேன், எனக்கும் பேப்டிசம் வேணும்னு எங்கள்கிட்ட கேட்டார். எனக்கும் நான் பேப்டிசம் எடுத்திருக்கிறேன், நான் உணர்த்தப்பட்டு எடுக்கணும். ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு பார்க்குறேன், இந்த வருஷம் கர்த்தர் உங்களை சங்கீதமே பேச வச்சுட்டாரு. நான் நினைக்கிறேன் 24ல் ஒரு பிரசங்கம் பண்ண வைப்பார் உங்களை. ஆனால் கர்த்தருக்குள்ளே நம்ம போகிறோம்னாக்கா அவர் யூஸ் பண்ணுகிற விதமே வேறு. அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் சோதிக்கிற தேவன். ஆனால் சோதிக்கிற தேவன் நம்மளை சோதிச்சு என்ன பண்ணுவாரா, நம்மளுக்கு நான் உங்கள் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். எங்க இருந்து? வானத்துக்கு இன்னொரு பேரு பரலோகம். ஆமென். பரலோகத்திலிருந்து நான் வர்ஷிக்க பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து விட்டார்கள். அதற்கு பிறகு சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்களாம். செங்கடலை கடந்து போன கதையும் நம்ம பார்க்க போறோம். செங்கடலை கடந்து விட்டார்கள், சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவளை பார்த்து சொன்னாராம், வானத்திலிருந்து உங்களுக்கு அப்பம் கொடுத்து நான் வர்ஷிக்க பண்ணுவேன். வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்து நான் வர்ஷிக்க பண்ணுவேன். செங்கடலை தாண்டின பிறகு சீன் வனாந்தரத்தில் கர்த்தர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் அப்பம் கொடுப்பேன். செங்கடலை கடந்த பிறகு எங்க வராங்க? வனாந்தரத்துக்கு. வனாந்தரத்துல சொல்றாரு கர்த்தர், அந்த வனாந்தரத்துல வானத்திலிருந்து உங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்றார். எவ்வளவு நாட்கள் இந்த வானம் திறந்திருக்கும்? வானத்திலிருந்து நான் வர்ஷிக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா எவ்வளவு நாட்கள் வானம் திறந்திருக்கும்? எவ்வளவு யாருன்னா யோசிச்சிருக்கிறோமா இதை? எவ்வளவு நாட்கள் எனக்காக வானம் திறந்திருக்கும் தெரியலையே. யோசுவா 5வது அதிகாரம், யோசுவா எடுத்துக்கொள்வோம். யோசுவா 5வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கலாம். 12வது வசனம், அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்து மறுநாளிலே மன்னா பேயாமல் ஒழிந்தது. ஆமென்.
மறுநாளிலே தேசத்தின் தானியத்துல புசித்த பிறகு, எல்லாத்தையும் புசித்த பிறகு மறுநாளிலே மன்னா பேயாமல் ஒழிந்தது. கானான் தேசத்திற்குள் வந்து கில்கால் என்ற இடத்திலே பாளையம் இறங்கினார்கள். சீன் வனாந்தரத்திலே இருந்து கில்கால் வரைக்கும் 40 ஆண்டுகளாம். சீன் வனாந்தரத்தில் இருந்து அவங்க அந்த அதிகாரத்தில் கில்கால்லாம் இருக்குது. 9வது வசனத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த கில்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 40 ஆண்டுகளாம். சோ எவ்வளவு நாள் வானம் திறந்திருந்தது? 40 ஆண்டுகள் தேவன் வானத்தை திறந்து வைத்தார். ஆமென். நீங்களும் நானும் கேட்கும் போது வானத்தை திறக்கிற தேவன் அவரு. அந்த ஜனங்களுக்காக 40 ஆண்டுகள் சீன் வனாந்தரத்தில் இருந்து அந்த கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த பாளையம் போற வரைக்கும், கில்கால் பாளையம் போற வரைக்கும் 40 ஆண்டுகளாம் வரலாறு சொல்லுகிறது. அந்த இடத்துல அந்த 40 ஆண்டுகள் கர்த்தர் வானத்தை திறந்து வைத்தார். 40 ஆண்டுகள் வனாந்தர பயணத்தில் மக்களுக்கு வானம் திறந்திருந்தது. வனாந்தரத்தில் என்ன கிடைக்கும்? இன்னும் கிடைக்குங்க. வனாந்தரத்தில் ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. வனாந்தரம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். போய் பாருங்க வனாந்தரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஒருவேளை எல்லாம் கூகுள்ல போட்டு பாருங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க வனாந்தரம் எப்படி இருக்கும். ஒன்னும் ஒரு தண்ணி கூட கிடைக்காது, எதுவுமே கிடையாது. நம்மளை போஷிக்க ஆசீர்வதிக்க வானம் திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. வானம் திறக்க வேண்டும். வானம் திறக்க வானத்திலிருந்து அனுப்பினார். நம்ம நிறைய பேர் இதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆண்டவரே நீங்க கொடுத்துட்டீங்க, நான் ஜெபம் பண்ண கொடுத்துட்டீங்க, இப்படி கொடுத்துட்டீங்க, அப்படி கொடுத்தீங்க. ஆண்டவர் அப்படி கிடையவே கிடையாது. வானத்தை கூட திறந்து அவர் போஷிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எங்க மூடினாலும் உங்களுக்காக எனக்காக கர்த்தரை நம்புகிறவர்களுக்காக வானம் திறந்தே இருக்கும். ஹல்லேலூயா. 40 ஆண்டுகள் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வானத்தை திறந்து வைத்தார். அங்கிருந்து போஷித்துக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. எந்த மார்க்கெட் கிடையாது, எந்த சோர்ஸும் கிடையாது. ஆனா கர்த்தர் திறந்து வைத்தே இருந்தார். வானம் அடைக்கப்பட்டால் நமக்கு சகாயம் இல்லாமல் போய்விடுகிறது. நமக்கு சகாயம் கிடைக்காது. வானம் அடைக்கப்பட்டுச்சுனாக்கா எந்த சகாயமும் வராதுங்க, வரவே வராது. கண்டிப்பா நான் சொல்றேன், வானம் 2023 முழுவதும் நமக்கு திறந்து இருந்தது. கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். கேட்கிற அத்தனை காரியங்களையும் கொடுத்து கொண்டே இருந்தார். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலனா வானம் மூடப்படுகிறது, வானம் மூடப்படுகிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாக்களிடத்திலிருந்து வருகிறதாம். இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாக்களிடமிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. ஆமென். நான் கிரேட்டுங்க இல்லைங்க, அதெல்லாம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்ததாம். நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியமும் அது எங்கிருந்து வந்தது? பரத்திலிருந்து உண்டாகி பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், திருப்பி மிஸ்டர் நேத்தனுடைய சாட்சிக்கு போறேன். அவருக்கு எல்லாமே ஆச்சு. என்னடா இது நடக்குது? எல்லாம் அந்த பரத்திலிருந்து உண்டானது. என்னுடைய பலத்தால் அல்ல, என்னுடைய ஞானத்தால் அல்ல. நீ ஆண்டவரே, நீ உனக்கு ரேங்க் 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 11 இருக்கலாம், 12 இருக்கலாம். ஆனா கர்த்தர் நினைச்சார்னாக்கா, அந்த வானத்தை திறந்தார்னாக்கா யாரும் அதுக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. அவர் திறந்தார்னாக்கா அதை மூடவே மாட்டார். நமக்காக அதை திறந்தே வைத்திருப்பார். ஹல்லேலூயா. வானம் திறக்கட்டும். 2024 வானம் திறக்கட்டும். 2023 ஒருவேளை எனக்கு தெரியாம போயிடுச்சு, வானம் மூடிக்குச்சுன்னு சொல்றீங்கனாக்கா, இந்த இடத்துல வானத்திலிருந்து போஷிக்கிற தேவன், எல்லா ஈவுகளும் எல்லா வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. எது நமக்கு நன்மை என்று எண்ணுகிறோமோ அத்தனை ஈவுகளும் வானத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க இந்த காலையில? அத்தனை நன்மைகளும் வானத்திலிருந்து இறங்கியது. அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, நீ கேட்கும் போதே நான் வானத்தை திறக்க ஆரம்பிச்சிட்டேன் உனக்காக. நீ வந்து அழும் போதே நான் வானத்தை திறக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் சொல்றேன், ஆண்டவருக்கு முன்பாக குறை சொல்லவே சொல்லாதீங்க, குறைய பார்க்காதீங்க. ஆண்டவரே
கடிவாளத்தை போட்டுக்கங்க. நீ உண்டு, உன் வழி உண்டு, போய்கிட்டே இரு. கேட்டீங்கன்னாக்க வானம் மூடப்படும், வானம் திறக்கப்படாது. ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படாது. தயவு செய்து சொல்றேன், இந்த இடத்துல எல்லா நன்மைகளையும் எதெல்லாம் நன்மை நம்ம பார்த்தோமோ அதெல்லாம் வானத்துல இருந்து இறங்கியது. ஏன்னா யாக்கோபு 1:17 சொல்கிறாரு, பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் இந்த வருஷத்துல நினைக்காத நல்ல ஈவுகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டோம்? நல்ல ஈவுகளையும் நல்ல நன்மைகளையும் எல்லாருமே பெற்றுக்கொண்டங்க. அவைகள் அனைத்தும் நமக்கு வானத்திலிருந்து வந்த ஈவுகள். அல்லேலூயா. வானத்திலிருந்து வந்த ஈவுகள் ஒவ்வொன்றுமே நமக்கு தெரியவே தெரியாது. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம யோசித்து பார்க்கும்போது எனக்கா ஆண்டவரே, எனக்கா ஆண்டவரே, ஸ்டில் some more things are waiting. இன்னும் நிறைய காரியங்கள் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன் ஆண்டவரே. என கைவிடாத தேவனுங்க. அவரை மட்டும் நோக்கி பார்க்கும்போது பரம ஈவுகளை பிதாவின் இடத்துல இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவைகள் அனைத்துமே வானத்திலிருந்து இறங்கி வந்தது. நன்மையானதை மட்டுமே நமக்கு கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. நன்மையானதை மட்டுமே தாங்க கர்த்தர் தந்தாரு. கர்த்தர் நன்மையான காரியங்களை மட்டுமே தந்தாரு. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நன்மையை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இது நடக்காதா, அது செய்ய முடியாதா, இது செய்ய முடியாதா? சிலர் சுகத்தை எதிர்பார்க்கிறோம், சிலர் செல்வாக்காக இருக்க எதிர்பார்க்கிறோம், சிலர் உயர்வை எதிர்பார்க்கிறோம், நல்ல திருமணங்களை எதிர்பார்க்கிறோம், நல்ல வீடு கட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். எந்த நன்மையாக இருக்கட்டும், அது ஆவிக்குரிய நன்மையாக இருக்கட்டும், அது உலக பிரகாரமான நன்மையாக இருக்கட்டும், சகல நன்மைகளும் நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் நான் கேட்குறேன், யார் இந்த வருஷம் ஒரு சின்ன குட்டி மோதிரமாச்சும் நான் வாங்கலை, ஒரு மூக்குத்தியாச்சும் நான் வாங்கினேன்? இல்லை, நான் வச்சுதான் நான் மீட்டுக்கிட்டேன், நான் சீட்டு கட்டினேன், வீட்டில் ஒரு புது பாத்திரமாச்சும் நான் வாங்கினேன், புது பர்ஸு வாங்கினேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், புது ட்ரெஸ் வாங்காமல் யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு ட்ரெஸ்ஸா, 2 ட்ரெஸ்ஸா? வருஷ கடைசியா எனக்கு ஒரு நியூ ட்ரெஸ்ஸு, வருஷ கடைசிக்கும் நியூ ட்ரெஸ்ஸு, வருஷம் பிறக்கும் போது நியூ ட்ரெஸ்ஸு, எல்லாமே. எந்த ஈவு எல்லாத்தையும் அந்த பிதாவின் அந்த எல்லா ஈவுகளும் எல்லா ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்ததாம். அல்லேலூயா. யாருன்னா சொல்லுவீங்களா? அல்ல இல்லை பாஸ்டர், நான் முயற்சி செஞ்சேன் எனக்கு கிடைச்சது. சொல்லுங்க, நான் முயற்சி செஞ்சேன் எனக்கு கிடைச்சது. சொல்லவே முடியாது. 2023 நன்மைகளை அனுபவித்த எல்லாருக்குமே நம்முடைய பலத்தால் அல்ல, எல்லா நன்மைகளையும் அனைத்துமே பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வந்துதான். அல்லேலூயா. எல்லா நன்மைகளும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் கிரேட்டு, எனக்கு இது கிடைச்சிச்சு, நான் போடாமல் எனக்கு எல்லாம் என்ன? ஐயோ, இல்லவே இல்லை. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நாம் எம்மாத்திரம் ஆண்டவரே. அந்த பாட்டு தாங்க நம்ம பாடணும். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். இத்தனை நன்மைகளை பெற்றுக்கொள்ள நான் எம்மாத்திரம். எத்தனை பேர் சாட்சி சொல்லும் போது அழுவுறீங்க? எத்தனை பேர் அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு சாட்சிகளை சொல்றீங்க, அப்படியே அழுக வருது. ச்சே, இது எனக்கா நடந்தது. அவரை நோக்கி பார்த்தவங்க சகல நன்மைகளும் சுதந்திரித்துக் கொள்வாங்க. அவரை நோக்கி பார்க்கிறவங்க ஆண்டவரை மட்டும் விடாதீங்க, எல்லாத்தையும் விடுங்க. எதெல்லாம் தீமையோ எல்லாத்தையும் விடுங்க, அவரை மட்டும் விடாதீங்க. நான் சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது நான் என் மனசுக்குள்ள சொல்லிப்பேன், நான் ஏன் ஆண்டவரை விடணும்? அவர் தான் எனக்கு வழிகாட்டி. நான் ஏன் ஆண்டவரை விடணும்? விடவே முடியாது. ஆண்டவரை மட்டும் எந்த சூழ்நிலையில் நான் விட முடியாது. ஏன்னா எல்லா ஈவும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம். அல்லேலூயா. பரத்திலிருந்து இறங்கி வருகிறதுங்க. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது பரத்திலிருந்து தான் வரணும். ஒரு 10 ரூபாய் உனக்கு யாருன்னா டீ வாங்கி தராங்கன்னா
அந்த பரலோகம் சொன்னால் தான் அவங்க வாங்கி தருவாங்க. இல்லைன்னா நினச்சிப்பேன், இவனுக்கு என்னத்துக்கு நான் ஏன் 10 ரூபாய்க்கு டீ வாங்கி தரணும், அவங்களுக்கு என்னத்துக்கு நான் ஏன் சாப்பாடு வாங்கி தரணும், அவங்களுக்கு என்னத்துக்கு நான் இதை வாங்கி தரணும். பரத்திலிருந்து சொன்னாதாங்க கர்த்தர் செய்ய வைப்பாரு. எல்லாமே இங்க ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் பரத்திலிருந்து. அதனால தான் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க சொன்னா அவங்க செய்ய போறாங்க, நீங்க சொன்னா அவங்க செய்ய போறாங்க. நான் என்னத்துக்கு ஆண்டவரை போய் கேட்கணும், நான் செய்கிற ஆண்டவரை உமக்கு, நான் செய்கிற ஆண்டவரை. அந்த மாதிரி இறங்கி செஞ்சு தான் இந்த மாசத்துல நிறைய காரியங்களை கர்த்தர் செய்ய வச்சார் அவருக்காக. நான் கணக்கு சொல்லவே மாட்டேன், உண்மையாவே சொல்ல, இறங்கி செய்ய வச்சார் கர்த்தர். ஒண்ணுமே கிடையாது, ஆனா ஒண்ணு இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் இறங்கி செய்ய வச்சார். அன்னைக்கு பாஸ்டர் கார்டு கொடு, அங்கே பே பண்ணணும், 15,000 ஆயிடுச்சு இந்த கடையில், இன்னும் நிறைய சாமான்கள் வாங்கணும். நான் ரொம்ப பெருசாக கார்டை எடுத்து கொடுத்துட்டு திருப்பி வராரு, ஏய் எடுக்கவே மாட்டுது இதுன்றாரு. என்ன இல்லையே, அங்கே 21,000 இருக்குது, 15,000 கண்டிப்பாக பே பண்ணலாமே. பார்த்தா 2,100 ரூபாய். அது 21 நான் நினச்சிக்கிட்டேன். கர்த்தர் கைவிடவே இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்களா சும்மா ஷில்பா கேட்டுனே இருக்கிறாங்க காசுன்ட்டு? இன்னொரு நாள் பார்க்குறேன் 173. உங்கள் பிள்ளைங்களாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட பிச்சை கேட்கறதுக்கு அனுப்பிச்சி வச்சுக்கிறேன் உங்களை. கொடு காசை. ஒரு நாள் கூட என் பிள்ளைங்களை நான் கேட்க மாட்டேன். பரத்திலிருந்து எல்லா ஈவுகளும் வரங்க. அந்த ஜோதிகளின் பிதா ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் கொடுங்க நான் சொல்லுமே ஒழிய ஆண்டவருக்கு கொடுங்க எங்களுக்கு இல்லை. டவுட்டாக இருந்தால் வாங்க காட்டுறேன். அடிக்கடி நான் சொல்லுவேன் இந்த வார்த்தையை, டவுட்டாக இருந்தால் வாங்க பேசலாம். ஸோ பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹலோ கேக்குதா? எந்த நன்மையும் கர்த்தர் எனக்கு இந்த நன்மை செய்யல, ஏன் செய்யலன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. மனுஷனை கேட்காதீங்க ஏன் செய்யல. கர்த்தர் செய்வாருங்க. அவர் செய்யாத தேவனே கிடையாது. ஆனா எங்கிருந்து தருவாரு? அந்த வானத்திலிருந்து தருவாரு, அந்த பரத்திலிருந்து தருவாரு. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராம். அல்லேலூயா. சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறவர். நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அப்படியே என்ன எப்படி சொல்றது, செல்ஃபிஷா இருங்க. உங்க மனசுல அது பேசட்டும். ஐயோ இதை செஞ்சா இதை பேசினா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, ஓடிடு அந்த இடத்துல இருந்து ஓடிடுங்க. ஐயோ நான் இப்படி இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தாரு, அநேக பாடங்களை. 40 வருஷமா நாங்கள் ஊழியத்தில் இருக்கோம். நீங்க சொல்லலாம், நான் கவர்மெண்ட் ஜாப்ல இத்தனை வருஷமா இருக்கிறேன், என்னுடைய ஜாப்ல பிரைவேட் ஜாப்ல நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன். 40 வருஷமா more than 40 years நாங்கள் ஊழியத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். எத்தனை காரியங்களை கடந்து வந்தோம். ஒவ்வொன்றும் நான் சொல்லுவேன், அது எல்லாமே பரத்திலிருந்து வந்த ஈவுகள். அந்த ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வந்த ஈவுகளை பெற்றுக்கொண்டாதான் நீங்க நிற்கவே முடியுங்க. ஆண்டவர்களை நீ பெற்றுக்கொள்ளவே முடியும். அப்பதான் வேற வழியே கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறானாக்கா அவரை மட்டும் நோக்கி பாருங்க, அவரை மட்டும் பெட்டிஷன் எழுதி போடுங்க அவருக்கு. அங்க மட்டும் சொல்லுங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க நான் இதை செய்ய போறேன். மனுஷன் யாருமே நம்மளுக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நான் சொல்றேன், ஜெபிக்கிறவங்க உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க உங்க கூட நிப்பாங்க. வேண்டாம் சொல்லவே சொல்லாதீங்க. எல்லா நன்மையும் மனுஷனிடத்தில் வரல, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. மனுஷனிடத்திலிருந்து வராது, ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிறது. சோ நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்ற 2023ல நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். எப்படி நான் மிஸ் பண்ண இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் யோசிங்க, உட்காந்து யோசிங்க. இந்த தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, வேண்டாம் இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, நான் உமக்காக மட்டும் ஒரு ஊழியம் செய்யறேன், எப்படியாச்சும் ஊழியம் செஞ்சிடறேன், அந்த சபைக்கு நான் போயிடுறேன், ஜோம் பண்ணிடுறேன், வேதம் வாசிடுறேன். அந்த ஈவை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஷில்பா ரொம்ப நல்ல ஒரு சாட்சி சொன்னாங்க. எனக்கே ஒரு மாதிரி பொறாமையா இருக்கும். ஆனா காலையில ஏஞ்சி பைபிளை வாசிப்பாரு, அவர் வேலையை அவர் செய்வாரு. அதனால கர்த்தர் அதை ஆனர் பண்ணாரு. கர்த்தர் அதை ஆனர் பண்ணி அவர் கொடுத்தாரு. அது கண்டிப்பா நான் சொல்றேன். நான் எப்படி பாக்குறேன்னா, இன்னும் நிறைய செய்ய போறாரு. இன்னும் அவர் பார்க்கல. அந்த பரத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு ஈவியும் பெற்றுக்கொள்ள போகிறாரு. இன்னும் பார்க்கல அவர், அது அவருக்கு தெரியாது. இதுவே பெருசு ஆண்டவரேன்னு சொல்லி ஓரமா ஒதுங்கி நின்றுட்டு இருக்கிறாரு அவரு. நான் அப்படித்தான் பார்த்தேன்.
அப்படிதான் பார்த்தேன் அவரு. இதுவே ஜாஸ்தி ஆண்டவரே. நான் சொல்றேன், கர்த்தர் ரதங்களின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். சேனைகளின் தேவனாய் இருக்கிறாரு. கைவிடவே மாட்டாரு. பொசசிவா இருங்க, செல்ஃபிஷா இருங்க. என் ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? ஸ்பீக் டு காட். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. குறைய நிறுத்துங்க, குறைய நிறுத்துங்க. எல்லா குறைகளையும் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் பார்த்து பாருங்க, அவர் பார்த்துப்பாரு. எல்லாத்தையும் தருகிற தேவனா இருக்கிறாரு. உண்மையாகவே அவர் கைவிடவே மாட்டார். நமக்காக எல்லாத்தையும் செய்வார். நமக்கு வானத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. ஆமென். வானத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது. அதை தான் இன்னைக்கு கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். வானத்தை திறந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உபாகமம் 28:12 சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். எந்த பொக்கிஷ சாலை? அது நல்ல சூப்பர் மார்க்கெட்டு, அது நல்ல அரிசி கடை, அது நல்ல வெஜிடபிள் மார்க்கெட்டு. நல்ல கடைக்கு தானே போவீங்க? ரோட்ல இருக்கிற கடைக்கு நாட்டு புடிச்சதெல்லாம் வாங்குவீங்களா? வாங்க மாட்டோமே. நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து கர்த்தர் வானத்தை திறப்பாராம். ஆமென். எத்தனை பேருக்கு வாங்க தெரியலையேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. 2023 விட்டுட்டீங்களே, வாங்க தெரியலையே. நான் கேட்கிறேன், இன்னைக்கு குறை சொல்லி உனக்கு என்ன கிடைச்சது? குற்றம் சொல்லி என்ன கிடைச்சது? ஆண்டவரே, நான் வாங்க தெரியாம போயிட்டேனே. ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் நம்ம வணங்குற தேவன். எப்படினாக்கா, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலிய, அந்த நல்லன்றதை என் பைபிள்ல ரவுண்ட் போட்டு வச்சுக்கினேன். நல்ல பொக்கிஷசாலை. ஹல்லேலூயா. நல்ல பொக்கிஷசாலை. ஆமென். எத்தனை பேருக்கு வேணும் நல்ல பொக்கிஷசாலை? கையை தூக்குங்க, ஃபோர்ஸ் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து எனக்கு தாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லாதீங்க இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, இது இல்ல. சொல்லவே சொல்லாதீங்க. தந்துக்கிட்டே இருப்பார், தந்துக்கிட்டே இருப்பார். திடீர்னு நான் ஜெபம் பண்ணியே இருப்பேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இது என்ன ஒண்ணுமே இல்லை என் பொக்கிஷ சாலையில. ஜபம்லாம் பண்ணி 1 hour ஜபம் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்பேன், கிரெடிட்டட். எந்த காக்கா? அது எந்த காக்காவோ? டிஎஸ்சி காக்கா கிடையாதானா? அந்த டிஎஸ்சி காக்கால நான் எடுக்க மாட்டேன். டிஎஸ்சி காக்கால அந்த டிஎஸ்சிக்கு போவோம். எனக்கு வேணும். மாஸ்டர்கிட்ட நான் சொல்லுவேன், நம்ம 2 பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னா இல்லை சொல்லணும். அவருக்கு உடனே தைரியம் மாட்டா. நம்ம வைஃப் சொல்லிச்சு பற்றி அப்படியே தெல்லு வந்துடும் அவருக்கு. வரலாம் குட்டனாவா நல்லா போய் நம்ம சாப்பிடாம யார் சாப்பிடுவா? நேற்று ஐசா கேட்க 2 பேர் ஐயோ ரொம்ப நல்லா இருக்கிறான்டா. நல்லா இருக்கிறியா மம்மி? எதுனா ஹெல்த்தில் எப்படி? ஐச்சி நாங்கள் நல்லா எப்படி ஓடினே இருக்கிறோம் பார்க்குறல்ல, நீ கூட ஓட மாட்டேப்போ. அதாங்க நம்ம தேவனு, அதான் தேவனு. சும்மா சண்டை போட்டுக்கின்னு சும்மா உக்காந்துக்கின்னு நீ நொட்டை நான் கொட்டை, நீ ஒட்டை நீ பட்ட. ஷூ எப்ப பாரு வீட்டில் சண்டை கிடைக்க யாருனோ கிடைப்போங்களோ, வரணும் யாருனும் படிப்பாங்களோ சண்டை போட. சண்டை போட யாருன்னா கிடைக்கணும். என்ன தெய்வமோ, ஐயோ கடவுளே, இது தயவுசெய்து இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் விட்டீங்கன்னா தான் நீங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும் நல்லா. அதனால இங்க சகல நல்ல பொக்கிஷசாலை. என்ன பொக்கிஷசாலை? நல்ல பொக்கிஷசாலை. உன் ஃபீஸ் அங்கதான் இருக்குது. எங்க இருக்குது? எங்க அப்பா ஃபிக்ஸட்ல போட்டு வாயை திறக்காத. எங்க அப்பா எனக்கு எங்க அப்பா இதில் போட்டு வச்சுக்கிறாரு ஃபிக்ஸட்ல. அந்த ஃபிக்ஸட்லாம் தூக்கின்னு ஓட்ட போறான் பாருங்களேன். அவன் பயங்கரமா பிளான் பண்ணினுக்கிறான். எவனும் தெரியல, அவன் பிளான் பண்ணினுக்கிறான். அடுத்த வருஷத்துலேருந்து காசே கிடையாது, யூஸ் பண்ணவே கூடாது, நோட்டே யூஸ் பண்ணக்கூடாதான். என்னத்த பண்ணுறது? தூக்கின்னு போகிறதுக்கு அவன் பிளான் பண்ணினுக்கிறான். நம்ம ஃபிக்ஸட்ல போடுறதுக்கு பிளான் பண்ணினுக்கிறோம். அதையும் தூக்கின்னு வாரின்னு போயிடுவான். என்னதான் பண்ணுறது? எப்படிதான் வாழ்றது? ஒண்ணுமே புரியல ஆண்டவரே. அப்போ இந்த நல்ல பொக்கிஷசாலை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இந்த நல்ல பொக்கிஷசாலையில இருந்து வானத்தை திறப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிகளை இப்பவே சொல்லு ஆண்டவரே, வானத்தை திறந்து எனக்கு 2004 புதுசா தர போறீங்க சொல்லிடுங்க. புதுசா செய்ய போறீங்க, உனக்கு வேணும்னா சொல்லிக்கோ, அவ்வளவுதான். எனக்கு தெரியாது. அவருடைய பொக்கிஷ சாலையை நமக்கு திறந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பேங்க் ஆஃப் பரோடா இருக்கிறது, பேங்க் ஆஃப் ஹைதராபாத் இருக்கிறது, பேங்க் ஆஃப் பஞ்சாப் இருக்கிறது, இந்தியன் பேங்க் இருக்கிறது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறது, ஆக்சிஸ் பேங்க் இருக்கிறது, HDFC பேங்க் இருக்கிறது. எத்தனை பேங்க்னா வச்சுக்கோ.
எத்தனை பேங்க் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட பேங்க் ஆஃப் ஹெவன். என்னுடைய அக்கௌண்ட்ஸ் ப்ரேயர் வந்து ப்ரேயர்ஸ் அக்கௌண்ட். ப்ரேயர்ஸ் அக்கௌண்ட் இருக்குதா? இருக்குதான்னு கேட்குறேன். இருக்குதா? என் புள்ள பெரிய வீடு கட்டப்போகுது பாரு, அப்படியே போட்டு வச்சுக்கிற பாரு. என் புள்ள எனக்கு ஒரு 5 சவரனுக்கு 2 சவரன், ஏன் 5 சவரன் இல்லை 2 சவரனுக்கு பாரு எனக்கு நகை வாங்கி தர, அப்படியே போட்டு வச்சுக்கிற பாரு. ஒன்றும் கிடையாது. பேங்க் ஆஃப் ஹெவன்ல உன்னுடைய அக்கௌண்ட் ப்ரேயர்ஸ் அக்கௌண்ட் இருக்குதுன்னா பயப்படவே வேணாம், பயப்படவே வேணாம். பேங்க்ல போனீங்கன்னா ஏஞ்சி நிற்பான். நாங்கள் போவோம் சில நேரத்தில் பேங்க்குக்கு, அங்கே இருக்கிற மேனேஜருக்கு என்ன ஏஞ்சி நின்றுடுவாங்க. பெருசாகிறவங்கள பார்த்தாலே இருக்கிறவங்கள, அதனால அங்கே அக்கௌண்ட்டில் பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஒரு ஃபிக்ஸடும் இருக்காது, ஒன்றும். கற்றுக்குங்க எப்படி வாழ்கிறேன் பாருங்க, கற்றுக்குங்க. பேங்க் அப்படியே கார்டு, நான் என் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருப்பேன். காட்டுறேன் பாருங்களேன், நல்ல அப்படியே இது எத்தாலே அவன் பயந்துருவான், ஸ்டைலாக வச்சுருப்பேன். பாஸ்டர் வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா, எந்த கார்டு வேணும், ஆனால் ஒன்றும் இருக்காது. என்ன உண்மையா தர எத்தனை போய் பாருங்க வேணாம். இந்த எந்த கார்டு எல்லாம் என்ன அப்படி பார்ப்பாங்க, வேற கடல எல்லாம் கத்தர் பெரியவர் தூக்கி போட்ட பாருங்க, கத்தர் பெரியவர். என்ன உன் பர்சஸ் எல்லாம் தலகாணி மாதிரி வைப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? பர்ஸ கேவலமா இருக்கும். 2005 வாங்கின பில்லு இருக்கும், அதுல தலகாணி மாதிரி எடுப்பாங்க. எவ்வளோ காசு வச்சுருக்கிறாரு, ஒன்றும் இருக்காது, 10 ரூபாய் நோட்டு, இவ்வளோ பில்லுங்க. முதல்ல உன் பர்ஸை மாற்று, புது வருஷத்தில் உன் பர்ஸை மாற்று, புரியுதா? இப்போ பர்ஸும் வச்சுக்க முடியாது, தேவையே இல்லை, பர்ஸு வச்சுக்க. ஆனால் தலகாணி மாதிரி இருக்கும் பர்ஸு, அதை வச்சுக்கின்னு டமுக்கு நடந்துன்னு போவாங்க. என்னத்த பெறுவான்னு கேட்குற. அந்த பர்ஸுகளும் ஒன்றும் இருக்காது, எல்லாம் பழைய பில்லுங்க. என்ன அந்த நாட்டாம் பில்லு, அது அடகு வச்ச பில்லுங்க. அதுவும் இந்த அடகு வச்ச பில்லுலாம் இவ்வளோ மூட்டையாக இருக்கும், தலகாணி மாதிரி இருக்கும், பின்னாடி வச்சுருப்பாங்க. பேங்க் ஆஃப் பரோடா கிடையாது, எதுவும் கிடையாது. ஹெவன், ஹெவன், பேங்க் ஆஃப் ஹெவன்ல ஆண்டவரே நீங்க எனக்கு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அல்லேலூயா, நீங்க எனக்கு வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. கார் ஆசையா? ஆண்டவர்கிட்ட சொல்லு, கார் வாங்கி தருவாரு. ஆமா, அத்த 2024 அப்போ கை தூக்கினவங்களா காரு, அவள் தான் புது எல்லாம் தூக்கு எல்லாம். இங்கேயே இடம் இல்லை, இதுல வேற நீ காரை தூக்கி இங்க பாஸ்டர் காரியம், நேத்தன் காரியம், போஸ் காரியம் நிறுத்தறதுக்கே இடம் கிடையாது. ஏதோ ஒரு கார் போயிடுச்சு வெளியில, என்ன அது எப்படியோ கஷ்டப்பட்டு அமுச்சு வச்சாச்சு அந்த காரை. மற்ற எல்லாரும் வாங்கன்ற. நான் என்ன சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசை ரொம்பலாம் வச்சுக்கின்னு அதே பார்த்துன்னு பாஸ்டர் கார் சொல்லிட்டாங்க. ஒழுங்கா ஜபம் பண்ணாதான் எல்லா ஈவுகளும் பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் இப்படி பேசினாங்கன்னா நல்லா இருக்குது. வானம் என்பது வாப்பா, நான் ஒன்னும் பேசல, வாப்பா நீ வேற வார ஒருத்தர் இப்படி ஏஞ்சி போனீங்க, உட்காருப்பா நீ வேற. போன வாரம் அவர் ஏஞ்சி போனாரு பாவம், இன்னைக்கு உட்காந்து கஷ்டப்படுங்க. நீ உட்காருப்பா, நீ சும்மா தான் ஜோக் தான் பண்றேன், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்மள ஓப்பனா பேசுற ஆளு, முடிச்சுட்டு வேணா பேசிக்கலாம் வாங்க, டீ கடையில போய் உட்காந்து பேசலாம் வாங்க. ஹல்லேலூயா. வானம் என்பது அவருடைய பொக்கிஷ சாலை, அதை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நமக்கு வானம் அடைப்படக்கூடாது. 2024 வானம் அடைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா என் கர்த்தர் மேலதான் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, அங்கதான் தரப்பாரு. சும்மா இங்க உட்காந்து எல்லாரையும் பாத்தீங்கன்னா அவங்கள பாத்தீங்கன்னா ஐயோ பார்க்காத, வானத்தை பாரு, வானத்துல இருந்து அவர் கொடுக்கிறாரு. அப்பதான் இங்க வந்து சாட்சி சொல்ல முடியும், இல்லைன்னா சாட்சியை சொல்ல முடியாது. இங்க வந்து சாட்சி சொல்லலாம், மேல மட்டும் பாருங்க. ஆண்டவரே நான் உங்களை பாக்குறேன், இங்க இருக்கிறவங்க யாரையும் பார்க்க மாட்டேன். எதுக்கு, என்னத்துக்கு? பார்க்கவே கூடாது, தேவையே இல்லை. வானம், நமக்கு வானம் அடைப்படவே கூடாது. வானம் அடைப்பட்டால் மழை பெய்யாது. வானம் திறந்தே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வானம் எனக்கு திறந்தே இருக்க வேண்டும். ஆமென். நீ வெளியில வந்து பார்க்க முதல்ல உன் ஆண்டவர் வானத்தை திறந்து வச்சிருக்கணும். நீ ஜெபிக்கிற முதல்ல கர்த்தர் ஆண்டவர் வானத்தை திறந்து வச்சிருக்கிறாரு. நீ பைபிளை வாசிக்க முதல்ல கர்த்தர் ஆண்டவர் வானத்தை திறந்து வைக்கிறாரு. அதுதாங்க கண்டிப்பா நான் சொல்றேன். நான் எனக்கு வர தீர்க்க தரிசனம் இப்பவே வருது, ஆனால் நைட்டுக்கு நான் அடக்கி வைக்கிறேன் எல்லாத்தையும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆண்டவர் இந்த கீழ்ப்படுதல் மூலமாக போகும்போது பெரிய பெரிய காரியங்களை இந்த சபையில நீங்க அனுபவிக்க போறீங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லா நன்மைகளும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதை அழகா பேசிட்டார் கர்த்தர். இதுக்கு மேல சும்மா சும்மா பேசி இருக்க மாட்டார். இந்த ஒரு தடவை தான் வனாந்திர வழியாக போன மக்களுக்கு 40 வருஷம் வானம் திறந்தே இருந்ததாம். ஆமென். 2023 முழுவதுமே வானம் திறந்தே இருந்தது. அல்லேலூயா. எங்க மூடினாரு? மூடவே இல்லை. நம்ம தான் மூடிக்கிட்டோம் சில காரியெல்லாம். அதனால தான் மூடிட்டாரு கர்த்தர். நம்ம கேட்கல, சரியா ப்ராப்பரா கேட்கறதுனால அவர் மூடிட்டாரு. ஆனா வானம் திறந்தே இருந்தது 40 வருஷம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, வனாந்தரத்தில் நடந்தவங்களுக்கு ஒரு கடை கிடையாது, ஒரு தண்ணி கேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா வானம் திறந்தே இருந்தது. வனாந்தரம் தான், அதாவது வனாந்தரம் தான் செழிப்பாக வாழ, வனாந்தரத்துல செழிப்பாக வாழ எந்த வழியும் இல்லை, எந்த சோர்ஸும் கிடையாது. வனாந்தரத்தில் போய் நான் செழிப்பா வாழ முடியும் சொல்ல முடியுமா? இல்ல. செழிப்பா வாழ முடியும் எந்த சோர்ஸுமே இல்ல. கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேளுகளும் நிறைந்த வனாந்திரம் பைபிள்ல இருக்குது. கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேளுகளும் நிறைந்த வனாந்திரமாய், தண்ணீர் இல்லாத வனாந்திரம். ஆனால் தெய்வ ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் நடத்தப்பட்டார்கள் வனாந்தரத்தில். வானம் திறந்தே இருந்தது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உனக்கு ரோஷம் இருக்குதுனாக்கா, உனக்கு உண்மையாவே உனக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசை இருக்குதுனாக்கா, அந்த வானத்தை திறந்தே இருக்கட்டும். எனக்காக அந்த வானத்தை திறந்த, அந்த ரோஷம் வேணுங்க எனக்கு, அந்த ரோஷம் வேணும். எனக்கு தெரியாது எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், வானத்தை திறந்து வைப்பார் ஆண்டவர் நமக்கு. அந்த ரோஷம் இருக்குதுனாக்கா அவரை மட்டும் பார்த்து கேளுங்க, அவர்கிட்ட மட்டும் பேசுங்க, அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க எல்லாத்தையும். ஆண்டவரே எனக்கு வானத்தை திறந்து கொடுங்க, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆனா தெய்வ ஜனங்கள் 40 வருஷம் நடத்தப்பட்டார்களாம். மோசே சொல்லுகிறார், 40 ஆண்டுகள் கர்த்தர் உங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்தார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறைவும் வைக்கவில்லையே. ஆமென். ஒரு குறைவும் வைக்கல, ஒரு குறைவு. யாருன்னா ரோட்ல போய் பிச்சை எடுத்தமா? இல்லங்க, இல்ல இல்ல. போய் யூடியூப்ல போய் பாருங்க, அவ்வளோ பணக்காரரு ரோட்ல இருக்கிறாரு. இன்னைக்கு குப்பத்தொட்டியில உட்காந்து சாப்பாடு தேடிட்டு இருக்கிறாங்க. உங்களை என்னையும் கர்த்தர் அப்படி வைக்கவே இல்லை. வானத்தை திறந்து வைத்திருக்கிறார் நமக்காக. ஹல்லேலூயா. அதை மூட விடாதீங்க, அதை மூட விடாதீங்க. உங்க ஜெபம் குறைஞ்சாதான் அது மூடும். நீங்க சர்ச்சுக்கு வராம இருந்தா தான் வானம் மூடிடும். நீங்க பைபிளை வாசிக்கலன்னா தான் வானம் மூடிடும். மூட விடாதீங்க, அந்த வானத்தை மூட விடாதீங்க. அழகா சொல்றாரு மோசே, சொல்றாரு 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்தார், உங்களுக்கு ஒரு குறைவு கூட வைக்கல, ஒரு குறைவு கூட கிடைக்கல. வாழ வழி இல்லாத இடத்துல வானம் மட்டுமே அவர்களுக்கு திறந்திருந்தது. ஹல்லேலூயா. வானம் மட்டுமே ஒரே வழியாக இருந்தது அவங்களுக்கு. வாழ வழியே கிடையாது வனாந்தரத்துல. நீ நினைக்கலாம் எனக்கு வாழ வழியே இல்லையே, இந்த வானம் மூடி இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே எனக்கு வாழ வழியே இல்லை, ஐ டோன்ட் நோ தி அதர் ஆப்ஷன், எனக்கு ஆப்ஷனே இல்லை ஆண்டவரே, பிளாக்ட் ஆண்டவரே, பிளாங்கா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு புரியல அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நான் கேட்டா நீங்க ரொம்ப பண்ணிப்பீங்க, நான் கேட்டா கொஞ்சமா கொடுப்பீங்க, நான் கேட்டாதான் கேட்பீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ தாங்க. நம்ம ஸ்டைலே தான், உங்களுக்கு என்ன வேணுமோ தாங்க. நான் கேட்டா ரொம்ப பண்ணிப்பீங்க, நீங்க தரமாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் போது யூ ஹேவ் அ கட்ஸ் டு ஆஸ்க். ஆண்டவரே உனக்கு கட்ஸ் இருக்கும், தைரியம் இருக்குங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு. ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, நான் உங்களுக்காக வாழ்றேன், உங்களுக்காக நான் ஊழியம் செய்றேன், உங்களுக்காக நிக்கிறேன், நான் முழங்கால் போடுறேன். நான் நினைக்கிறேன் 365 நாள்ல ஒரு நாள் கூட நான் ஜெபிக்காத நாளே இல்லை, நான் அழுது ஜெபிக்காத நாளே இல்லை, இன்னும் கேட்டா நான் வேதம் வாசிக்காத நாளே இல்லை. நான் டிமாண்ட் பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட, நீங்க எனக்கு செய்யுங்க. போன இடத்துலலாம் ஊழியம் செஞ்சேன் நான் ஆண்டவருக்காக. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வானம் திறக்கப்படுங்க, வானம் திறக்கப்படுங்க. ஆண்டவர் சொல்றார், வானம் திறக்கப்படும். வாழ வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வாழ வைப்பார், நம்மளை கர்த்தர் வாழ வைப்பாரு, வானத்தை திறந்து கொடுப்பாரு. ஒரு குறைவு இல்லாமல் வாழ்ந்தார்களாம் அவர்கள். 2023 வானம் நமக்கு திறக்கப்பட்டதாகவே இருந்தது. ஒரு குறையும் கர்த்தர் நமக்கு வைக்கவே இல்லையே. வானம் நமக்கு அடைக்கப்பட்டு ஆண்டவர் அடைக்கவே இல்லை அந்த வானத்தை. தலைமுறையாக அந்த வானம் நமக்கு திறந்து இருக்கட்டும்.
ஆமென். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரே, எனக்கு மட்டும் இல்ல என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கும் ஆண்டவரே அந்த வானம் திறந்து இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வானம் திறந்து, இரவும் பகலும் வானம் நமக்காக திறந்திருப்பதாக. ஹல்லேலூயா. வானம் நமக்காக திறந்திருப்பதாக. வானம் எனக்கு அடைப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த வானம் எனக்கு அடைப்படவே கூடாது. எனக்கும் அவருக்கும் நடுவில் எந்த தடையும் வரக்கூடாது, எந்த அடைப்பும் வரக்கூடாது. ஆண்டவரே, எந்த பாவமும் அந்த வானத்தை மூடிடக்கூடாது. அவர் ஆசீர்வதிக்கிற வழி அந்த வழிதாங்க. அவர் ஆசீர்வதிக்கிற வழி அந்த ஒரு வழிதான். வானத்திலிருந்து உனக்கு எல்லாத்தையும் தருவாரு. யாருக்கு வானம் திறந்திருக்கும் பார்க்கலாம் வாங்க. யாருக்கு வானம் திறந்திருக்கும்? யாத்திராகமம் 15வது அதிகாரம், ஆயத்தராகமம் 15வது அதிகாரம் 1-19 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். நான் எல்லாத்தையும் படிக்க விரும்பல. 1வது வசனம், அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஆமென். ஹல்லேலூயா. 7வது வசனம், உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்துவத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர், உம்முடைய கோபாக்கினை அனுப்பினீர், அது அவர்களை தள்ளாடிய போல பட்சித்தது. 12வது வசனம், நீர் உமது வலது கரையை நீட்டி பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவருடைய வலது கரத்தை நீட்டுறாரு. அவருடைய துரோகிகளை என்ன பண்றாரு? அவரே நிர்மூலமாக்குகிறார். ஆமென். 15வது வசனத்துல, 15வது அதிகாரத்துல செங்கடலை கடந்து வந்தார்கள். ஆனா அந்த 1வது வசனத்துல செங்கடலிலே தேவன் செய்ததை கண்ணார கண்டு மகிழ்கிறார்களாம். யார் மகிழ்கிறா? ஆண்டவரை கண்ணார கண்டவர்கள் வானத்திலிருந்து வந்ததை பார்த்து மகிழ்கிறார்கள். ஹல்லேலூயா. யாருக்கு? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு வானம் திறக்கப்படும். அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் நிறைய முறை ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவேன், ரொம்ப வெட்கப்படுவேன், ரொம்ப சொல்லலாமா வேணாவா. சில சாட்சிகள் அப்படி செய்வார் கர்த்தர், அப்படி செய்வார். இதை சொன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவரே உமக்கு நன்றி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் செஞ்சு முடிப்பாரு. அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் அவர். 15வது அதிகாரத்துல செங்கடலை கடந்து வந்தார்கள். 16வது அதிகாரத்துல வானம் திறக்கப்பட்டது. 40 ஆண்டுகள் வானம் திறக்கப்பட்டதாம். யாருக்கு வானம் திறக்கப்பட்டது? 1வது வசனம், அந்த 1வது வசனத்தை, ஜெயத்தை பெற்றவர்களுக்கு வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஜெயத்தை பெற்றவர்கள். ஜெயத்தை பெற்றவர்கள் யாரு? அவர் நம்பினவர்கள், அவர் மேலேயே அவர் சார்ந்திருந்தவர்களுக்கு, ஜெயம் பெற்றவர்களுக்கு வானம் திறக்கப்பட்டது. மறக்காதீங்க, வானம் திறக்கப்படணும். ஒவ்வொரு இடத்திலும் வானம் திறக்கப்படணும். 1, 2, 6வது வசனத்துல உமது வலது கரம் அந்த சத்துருக்களை நொறுக்கி போட்டது. 12வது வசனத்துல பூமி அவர்களை விழுங்கி போட்டது. 1வது வசனத்துல அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஜெயத்தை பெற்றவங்க மட்டும்தான் இந்த பாட்டெல்லாம் பாட முடியும். ஜெயத்தை பெற்றவங்க மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனையை பார்க்காத ஆண்டவர்ட்ட கொடுங்க. ஹல்லேலூயா. ஜெயத்தை பெற்றவங்க மட்டும்தான். ஆண்டவரே, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வா, சோமனுங்க, அந்த பாஸ்டர் பின்னாடியே போங்க, ஊழியத்துக்கு போங்க. நீ ஒரு ஊழியம் செஞ்சாலே கர்த்தர் உன்னை இவ்வளோ பேச ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ எப்ப ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யும் போது ஃபெய்த்ஃபுல்லா நான் ஜெபத்துல உட்காரும் போது பலன் உண்டுங்க. அதை சும்மா எடுத்துக்காதீங்க. அந்த பலனை கர்த்தர் தருவது அவர் எனக்கு கடனாளி. ஆமென். அதை தருவாரு, அவரு கண்டிப்பா தருவாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். திருப்ப ஐ வாண்டட் டு மென்ஷன் மிஸ்டர் நேத்தன். அவருடைய சாட்சி எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு. என்னை அப்படியே ஜம்ப் பண்ண வச்சுட்டு. உண்மையாக சொல்ல, அந்த ஏஜ் God is good always. உண்மையாக சொல்றேன். ஏன்னா ஷில்பாவை கேட்டால் தான் தெரியும். அவங்க வந்த வழிகள், அவங்க ஜெபித்தது, எந்த கிரெடிட்டும் நான் இங்கே எடுத்துக்கல. ஆனால் நான் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஸ்டாண்டிங் வித் தம். நான் நிற்கிறேன் இங்கே, ஐ எம் ஸ்டாண்டிங் வித் தம். ஒரு இடத்துல கத்தரப்பா என்ன அழகான ஒரு டெஸ்டிமனி சொல்லி முடிச்சார் கொஞ்ச நேரத்தில் அவருடைய வார்த்தையில். அந்த 71ஆம் சங்கீதம் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு கப்பல் எனக்கு சொன்னாங்க, இதை டெய்லி படிங்க நீங்கள், ஏன்னா முதிர் வயதிலும் என்னை கைவிடாது ஆண்டவரே. அதில் அந்த வயசார நம்ம ஆக 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 அந்த 71ஆம் சங்கீதத்தை படிச்சுக்கிட்டே இருங்க டெய்லி.
அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அவர் நேற்று எனக்கு போடும் போதே நான் நினச்சிட்டேன், அப்பா எனக்கு பிடிச்சமான சங்கீதம் இது அப்படின்னு. அப்படியே மூழ்கி கிடப்பேன் அந்த சங்கீதத்தில். நான் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அந்த மிரக்கெல்லாம் நான் திறந்த போது வானம் திறக்கப்பட்டது அவருக்கு தெரியாது. இப்போ யோசிப்பார், ஆமா இல்லை ஹைதராபாத்ல வானம் திறக்கப்பட்டது, ஆமா இல்ல சென்னையில வானம் திறக்கப்பட்டது, இங்கே வானம் திறக்கப்பட்டது. யோசிக்கிறீங்களா? இருங்க, எத்தனை இடத்துல வானம் திறக்கப்பட்டது. ஓ மை காட், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், விடவே மாட்டார். உண்மையாகவே சொல்றேன், அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன், நாங்கள் ஜெயத்தை பெற்றுவோம். ஆமென். ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஜெயத்தை நாங்கள் ஜெயத்தை கொடுக்கிற தேவன், அவர் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம், நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபத்தை பெறக்கூடியவர், ஜெயத்தை பெறக்கூடியவர்களுக்கு வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், நாம் ஜெயத்தை பெறக்கூடியவர்கள். ஆமென். அவர் ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர், நாம் ஜெயத்தை பெறக்கூடியவர்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு இந்த 365வது நாள்ல நம்ம உட்கார்ந்து சொல்லணும், ஜெயம் கொடுத்த தேவன் எனக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை வைத்து சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கொடுத்த தேவன் ஐயா, எனக்கு ஜெயம் கொடுத்த தேவன். அல்லேலூயா. ஹalleluya. அதுதாங்க ஜெயம் தர, அவர் தாங்க ஜெயம் தர முடியும், தருகிறவர் அவர்தான். இந்த ஜனங்கள் பார்வோனை ஜெயிக்க முடியாது, ஆனால் அந்த பார்வோனை ஜெயிக்க முடியாது அவங்க மனசுல நினைச்சாங்க. ஆனா ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயத்தை ஜெபத்தோடு பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு வானம் திறக்கப்படும். ஜெயத்தை ஜெபத்தோடு பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு வானம் திறக்கப்படும். ஆமென், ஆமென். நம்ம எப்படி ஆயிடணும், கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட பிறகு ஒரு லூஸ் மாதிரி, ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடணும். அவரையே, ஆண்டவரை நீங்க தான் செய்ய முடியும், ஆண்டவரை நீங்க தான் வாய மூட முடியும், ஆண்டவரை நீங்க தான் என்னை உயர்த்த முடியும், ஆண்டவரை நீங்க தான். ஆண்டவரை நான்லாம் ரோட்ல போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போவேன், எங்க போனாலும் எந்த இடத்துலையும் ஜெபம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்க. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ, நல்ல சத்தமா சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால மட்டும்தான் வரும். நீ குதிரையா மாறாத, நீ குதிரையா மாறாத, நீ யுத்த நாளுக்காக மாறாத. ஒரு நாள் சண்டை போடுற மாதிரி சொல்லாத, ஒரு நாள் நல்லா கேட்கிற மாதிரி சொல்லாத, எதையோ சொல்லாத. நீ செய்ய வேண்டியது முழங்கால். குதிரை கால்ல ஓடும், நீ முழங்கால்ல இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ முழங்கால்ல இருக்க இருக்க அந்த ஜெயமோ கர்த்தரால் மட்டும்தான் வரும். ஜெயத்தை தேவன் தருகிறவர். எந்த சவால்களாக இருக்கட்டுங்க, வாழ்க்கையில எந்த காரியமாக இருக்கட்டுங்க, தேவன் அவைகளுக்கு மேலானதை தருகிற தேவன், ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறார். அவைகளுக்கு மேலான ஜெயத்தை தருகிற தேவன். நம் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் நாமம் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. ரொம்ப 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 நல்ல கவனிங்க, சோர்ந்து போவாதீங்க. சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வெண்கல கதவைகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறியடிக்கிறவர், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை அவர் வைத்திருந்து அந்த பொக்கிஷங்களை நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கரமான தேவனுங்க. வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறியடிக்கிறவர், அந்த ரங்கத்தில் இருக்கிற ஒரு பொக்கிஷம் பரத்திலிருந்து அது எனக்கு வரும். ஆமென். அந்த பரத்திலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா யாரும் ஒன்று கேள்வி கேட்க முடியாது, எந்த அதிகாரியாலையும் கேள்வி கேட்க முடியாது. கொடுத்தாருனாக்கா யாராலையும் ஒன்றும் பண்ணவும் முடியாது. இது எனக்கு அவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர் கொடுத்ததை நான் காட்டுவேன் எல்லாருக்கும். ஆமென். அவர் கொடுக்க கொடுக்க நான் பெற்றுக்கொள்வேன். ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஜனங்க பட்டயத்தை எடுக்கவில்லைங்க, கர்த்தரே ஜனங்களுக்காக பட்டயத்தை எடுத்தார். பார்வோன் கிட்ட ஜனங்களுக்காக கர்த்தரே பட்டயத்தை எடுக்கிறாரு. பார்வோனின் சேனையை வீழ்த்துகிறாரு. அவர் ஜெயம் கொடுக்கிறவர். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. அந்த பாட்டை போடுங்க, இப்ப இல்ல போடுங்க அப்புறமா. வெளிப்படுத்தல் 21:7 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சொல்லுங்க, மனப்பாடமா சொல்லுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொண்டியா? சுதந்தரித்து கொண்டியா எல்லாவற்றையும்? ஏன் சுதந்தரித்து கொள்ளல? ஜெயம் கொள்ளுகிற ஹேபிட் நம்ம கிட்ட இருக்கணும். ஹேபிட். ஜெயம், எனக்கு ஜெயம். ஐயோ பாவம்,
ஐயோ பாவம் பார்க்காதீங்க யாருக்கும். ஐயோ பாவம் இல்லை, ஜெயம் கொள்ள வைங்க. நீங்க எங்க கிட்ட வந்தா ஐயோ பாவம் என்ன பண்றது இல்ல, ஜெயம் பெற்றுக்கொள்ளு, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளு. போ, முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு, பைபிளை வாசி, கீழ்ப்படி, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளு. இதான் சொல்லுவோம். அதனால தான் ஜெயம் கொடுக்கிற தேவன் 27 ரொம்ப அழகா சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆமென். ஆமென் சொன்னவங்களுக்கெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும். ஆமான். ஜெயத்தை பெற்றவர்கள் மகிழ்வார்களுங்க. ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வழி தேட வேண்டும். என் வழி என்ன? அடுத்தது ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி? ஜெயத்தை கொடுக்கிற சேனைகளின் கர்த்தர், அவரை பாடுங்க. அந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 46வது வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? அந்த கதைலாம் தெரியாது இல்ல, எதுவும் தெரியாது. 1 சாமுவேல் 17 என்ன யார் இருக்கிறா, யாரை பத்தி பேசுறாங்க தெரியும், உனக்கு தெரியும். மற்றவங்கள ஏசாமின்னு வாங்க. அந்த ஏசாமி சாமுவேலெல்லாம் கிடையாது. 2 ராஜாக்கள்லாம் ஏசாமியை பத்தியே பேசல. ஆனா இங்க 46வது வசனத்துல சொல்றாரு, தாவீது சொல்கிற, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே. ஆமா, பின்ன என்ன? ஜெயம் ஜெபிக்கிறவங்க கையில கர்த்தர் எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்பாரு. அவர் தான் செய்ய வேண்டும். அவர் தான் சத்துருக்களை நம்முடைய பாதத்தில் தள்ளுகிறார். என்ன தெரியுமா நடக்குது அங்க? அவர் தான் ஜெயம் தருகிறவருங்க. 1 சாமுவேல் 17:49 தாவீது என்ன பண்றாரு? கோலியாத் வந்து நின்னுட்டோம், ஒரு கல்ல கவனில வைத்து பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. காரணம், இங்கேருந்து ஒரு கல்லை கவனில் எடுத்து குறிப்பாத்து அப்படியே நெற்றியில படுற மாதிரி அடிக்கிறாரு. என்ன டேவிடு மாப்பிள்ள, அதை பார்த்துக்கங்க. இப்போ நெற்றியில் அடிச்சா என்ன ஆகும்? எப்படி விழுவாங்க? பின்னாடி. நெற்றியில் அடிச்சோன்னே ஐயோ அப்படியே பின்னாடி விழுந்துருவாங்க. இங்கே என்ன கதைனாக்கா, அந்த பாருங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவங்களுக்கெல்லாம் பாருங்க, கவனில வைத்து பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினாலே அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். சத்துருவ கர்த்தர் உன் காலடியில, உன்னுடைய காலடியில முகம் குப்புற விழ செய்வார். ஹல்லேலூயா. கல்லால் அச்சாரு தாவீது. நீ பின்னாடி தானே விழணும், நீ ஏன் முன்னாடி விழுந்த? ஸோ இந்த இடத்துல நான் நம்புறேன், போய் கோலியாத்தை தள்ளி விட்டார். புரிஞ்சுக்கணடா நீ தான். ஹல்லேலூயா. வா வா வா, பார்த்தலாம் ஒரு வழி. கர்த்தரே வந்து தம்மால் தள்ளி விடுவார் உன் முன்னாடி சத்துருவ. பயப்படாதீங்க. நீ என்னன்னா கவலை வச்சுக்கோ, என்னன்னா துப்பாக்கி வச்சுக்கோ, என்னன்னா வச்சுக்கோ, குட்டி கோல்னா வச்சுக்கோ, கிரிக்கெட் பேட்னா வச்சுக்கோ. நீ இப்படி வச்சாம அப்படிதான் விழணும். ஆனா ஏன் முகம் குப்புற விழுந்தா? சத்துருக்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? முகம் குப்புற விழ செய்தார். அந்த கல் அவன் நெற்றியில பதிந்து போன, அவன் தரையில முகம் வேதம் சொல்லுது, வேதம் நான் சொல்லல, வேதம் சொல்லுது, முகம் குப்புற விழுந்தான். நெற்றியில அடித்ததுனால பின்னாடி விழுவான். ஆனா இங்க அந்த கோலியாத் நெற்றியில கல் பதிந்தது, தாவீது முன்னாடி முகம் குப்புற விழுந்தான். புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த கல் அவனை விழ வைக்கல, கர்த்தரே அவனை தாவீதுக்கு முன்பாக முகம் குப்புற விழ செய்தார். கர்த்தரே. ஹல்லேலூயா. உன் ஆபீஸ்ல எத்தனை பேர் உனக்கு அகைன்ஸ்டா நிக்கட்டும், உன் வேலையில, உன் படிக்கிற ஸ்தலத்துல உனக்கு எத்தனை பேர் அகைன்ஸ்டா நிக்கட்டும், உன் சொந்த பந்தம் உனக்கு அகைன்ஸ்டா நிக்கட்டும், நீங்க போய் முட்டி போட்டீங்கன்னாக்கா, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கல்லை தூக்கி ஒரு கவன்ல அடிச்சு, உண்மையா போய் அச்சிட போறீங்க, அடிச்சீங்கன்னாக்கா முகம் குப்புற வந்து விழ செய்வார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லி கல்லை தூக்கி ரெக்கார்ட் பண்ணி இதை போடுப்பா, இது பாஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லி யாரையும் பிடிச்சி அடிச்சிட போறீங்க. இப்போ வைஃபை போட்டு அடிச்சு, வைஃப் அடிச்சு, பிள்ளைங்களை அடிச்சு, அவங்கெல்லாம் முகம் குப்புற, நீ ஏன் முன்னாடி முகம் குப்புற விழு, அப்பதான் நம்புவேன். என் பாஸ்டர் சொன்ன இல்ல, நீ ஜோமன்னாதான் சத்ருவ உனக்கு காலடியில வந்து விழ செய்வார். ஹல்லேலூயா. ரொம்ப அட்டகாசம் இன்னைக்கு. ஜெயம் தேவனாலே கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜெயம் தேவனாலே கொடுக்கப்படுகிறது. அந்த கல்லு கொடுக்கலங்க, அந்த கல்லால் அதை ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தரே வந்து பிடிச்சி தள்ளி விட்டார். என்ன பிடிச்சி தள்ளி விட்டாரு? வெங்கட், கவலையே படாதீங்க. உங்க சாட்சியில நிறைய முறை நான் கேட்டிருக்கிறேன்.
எல்லாம் பாருங்க. அன்னைக்கு என்னது அவுட் ஆஃப் அசாம்ல எங்க அதான் அது தெரியும். சிக்னல் சிக்னல் இல்ல, நாட் சிக்னல், நாட் ரீச்சபிள். அவர் என்ன ஜோம் பண்ணாரா பாருங்க இது. ஹலோ, ஓகே பாருங்க, அவர் என்ன ஜோம் பண்ணாரா, நான் ஃபாஸ்டிங் பேர் போயிடணும் ஆண்டவர், அவ்வளவுதான். நான் கத்தர் என்ன செஞ்சாரு, அங்கிருந்து முகம் குப்புற விழ செஞ்சாரு. அவங்க பாச அங்கிருந்து முகம் குப்புற எப்படி விழ செஞ்சாரு, நாட் ரீச்சபிள். இது கூட ஒரு விதமான முகம் குப்புற விழுதல். ஹல்லேலூயா. என்னைக்கு என்ன நாட் ரீச்சபிள் வரும்னா, அப்பாடா ஆண்டவரே என்னை காப்பாத்திட்டீங்கன்னு சொல்லுங்க. அவங்க கிட்ட ரொம்ப பேசணும்னு ஆவலா இருக்கு. அவங்க அந்த நேரத்தில் தான் என்கேஜ்னு வந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. பா கத்தரே நிறுத்தி விட்டாருன்னு. எனக்குலாம் நான் நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். பா கத்தரே நிறுத்தி விட்டாருப்பா, என்கேஜ்னு வருது, பா கத்தரே நிறுத்தி விட்டாருப்பா அப்படின்னு. இதெல்லாம் முகம் குப்புற விழ செய்யறது கத்தர். நல்லா புரிஞ்சு, இதுதான் கல்ல போட்டு அடிச்சாதான் கிடையாது. நீ உட்காந்து ஜோம் பண்ணாலே நாட் ரீச்சபிள். ஹல்லேலூயா. நாட் ரீச்சபிள்னா என்னது, முகம் குப்புற விழுறது. அப்பா இந்த வாரம் நல்லா சிரிக்கிறீங்க, ஜாலி. வானம் திறக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. முடிக்கிற மாதிரி இல்லை. அப்போ சார் 1:9-11 வர என்ன சொல்றாக்கா, அவர் பாதாளத்தை வென்றவர், வானங்களின் வழியாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். ஆமென். பாதாளங்களை வென்றவர் யாரு, இயேசு கிறிஸ்துங்க. கடைசியா எல்லாரும் பத்தி பேச, இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசலனாக்கா என் மெசேஜே வேஸ்ட். அதனால அவர் பாதாளங்களை வென்றவர், வென்றுட்டு என்ன பண்றாரு, எல்லாருக்கும் முன்னாடியே வானத்துக்கு வழியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறாரு. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். உலகத்தை ஜெயித்தவருக்கு வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு வானம் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே வானம் திறக்கப்பட்டது. தேவதூதர்கள் இறங்கி வந்தார்களாம், வேதம் சொல்கிறது. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இயேசுவான ஜெபிக்கையிலே வானம் திறக்கப்பட்டது. மறுரூப பலையிலே ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்பட்டது. பிதாவின் சத்தம் கேட்கப்படுகிறது, இவன் என்னுடைய நேசகுமாரன். வானத்திலிருந்து கேட்டுச்சான். பாருங்க, அந்த வானத்தை சும்மா நினைச்சுக்கிறீங்கல்ல, வானம் இவ்வளோ செய்து நமக்கு, வானத்திலிருந்து இவ்வளோ காரியங்கள் நமக்கு நடைபெறுது. நம்ம பார்த்துன்னு போறதெல்லாம் அடகு கடை, நம்ம பார்த்துன்னு போதெல்லாம் அந்த யாரு சொல்லுவீங்க, மார்வாடி கடை. நம்ம பார்த்துன்னு போதெல்லாம் அங்க அந்த ஃபைனான்ஸ், இந்த ஃபைனான்ஸ், இந்த சீட்டு, அந்த சீட்டு இல்லைங்க. வானத்திலிருந்து ஜோதிகளின் பிதாக்களிடமிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. கெத்செமனேல அவர் ஜெபிக்கிறார், வானம் திறக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் இறங்கி வந்து அவரை பலப்படுத்துறாங்களாம். தெய்வ தூதர்கள் இறங்கி வந்து ஜெபிக்கிற மக்களுக்கு வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. கொண்டு போங்க, டேக் ஹோம் கிஃப்டே இதுதான். ஜெபிக்கிற மக்களுக்கு வானம் திறக்கப்படும். உன்னால அசைக்க முடியாது, உன்னால நினைக்க முடியாது, என்னால செய்ய முடியாது. இட்ஸ் சோ பிக். ஆண்டவரே வானம் திறக்கப்படும். முட்டி போட்டு பாருங்க, வானம் திறக்கப்படும். இன்னும் நான் சொல்றேன், குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு 5:17 சொல்றது, எலியா என்பவன், யாக்கோபு 5:17 சூப்பரான வசனம், ரொம்ப சூப்பரான வசனம். அப்படியே எனக்கு ரொம்ப அருமையா இருந்தது. 5வது அதிகாரம் 17வது வசனத்துல, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். யாரை போல, யாரை போல, நம்மளை போல பாடுள்ள மனுஷன். பைபிள்ல சொல்லுது. ஜாலியா இருக்குதுல, அப்போ நம்மள மாதிரி கூட யாரோ இருந்துக்கிறாங்களே பைபிள்ல அப்படின்னு உடனே அப்படியே 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 நல்ல ஆதங்கமா இருக்குதுல்ல. நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆமென். எப்படி ஜெபம் பண்ணா, எப்படி கருத்தா ஜெபம் பண்ணா? ஏன் வீட்டுக்குள்ள சண்டை வரப்போகுது, ஏன் புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரப்போகுது? கருத்தா ஜெபம் பண்ணா, கருத்தா ஜெபம் பண்ணா ஏன் வந்து இதெல்லாம் எனக்கு நடக்க மாட்டுது? கருத்தா ஜெபம் பண்ணல, கருத்தா ஜெபம் பண்ணல, கருத்தாய் ஜெபம் பண்ணினான். என்ன ஆச்சா? ஜெபம் பண்ணினான். அப்போது 3 வருஷம் 6 மாதம் பூமியிலே மழை பெய்யவில்லை. பாருங்களேன், ஒரு தீர்க்கதரிசியோட ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மழை பெய்யாம விட பண்ணாரு. கருத்தாய் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு மழையை தராதீங்க. தீர்க்கதரிசிகளுடைய ஜெபம், ஓ மை காட், ஒரு நாட்டுக்கே மழை பெய்யாம வைக்கிறாரு, ஒரு தேசத்துக்கே மழை பெய்ய விடாம வைக்கிறாரு. எலியா இருக்குது. அடுத்தது வாங்க, மறுபடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். மறுபடியும்
மறுபடியும் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணினான், அப்போது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. வானங்க மறுபடியும் கருத்தா ஜெபம் பண்றாருங்க. வானம் திறக்கப்படுதுங்க, மழை பெய்யுதுங்க. அந்த தேசத்துக்கு கர்த்தர் மழையை தருகிறாருங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் பாருங்க. யாருக்கு வானம் திறக்கப்படுகிறது? ஜெயத்தை பத்தி பேசுறவங்களுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, ஜெயத்தை பெற்றவர்களுக்கு வானம் திறக்கப்படுகிறது. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 22வது வசனம், வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். எங்க போனாங்க? வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அதற்கு முன்னால் செங்கடலை கடக்க அவங்களால முடியல. ஆனா சவால்களை கண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்லுகிறாரு 14வது வசனத்துல, 14வது அதிகாரம் 13வது வசனத்துல, 14வது அதிகாரம் 13வது வசனத்துல பயப்படுறாங்க. செங்கடலை நாங்க எப்படி கடக்க போறோம்? எங்களுக்கு தெரியல. 2024 நாங்க எப்படி கடக்க போறோம்? எங்களுக்கு தெரியல, பயமா இருக்குது ஆண்டவரே. ஆனா அங்க மோசே சொல்றாரு, ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை இனி நீ காண்பதே, இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை இனி நீ காண மாட்ட. 23ஓடு உன் எகிப்தியன் கதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு வேணுமா ஆசீர்வாதம்? உனக்கு வேணுமா வானம் திறக்கப்படணுமா? கர்த்தரை மட்டும் நம்பு. குறை சொல்றதை நிறுத்திட்டு கர்த்தரை மட்டும் நம்பு. அங்க சொல்றாரு, நீ பயப்படாதிருங்கள்ன்றாரு. பயப்படாதிருங்கள், இஸ்ரவேல்ல காண்கிற இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ காண மாட்டாய். 16வது வசனத்துல கடைசி பாகம், சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்களாம். பயங்கரமா இருக்குது. அந்த 22ல பாக்குறோம், அந்த ஜலங்கள், அந்த தண்ணீர்லாம் அவங்களுக்கு இடது புறத்திலும் வடது புறத்திலும் மதிலாக நின்றதாம். இப்படிப்பட்ட தேவனுங்க நமக்கு மதிலாக நின்றதாம். தண்ணியும் 2 பக்கமும் மதியாக நின்றது. ஜனங்க நடந்து போறாங்க. எவ்வளவு அருமையான தேவன். வலது புறத்திலும் உனக்கு முன்பாக இருக்கிற சவால்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து பயந்து விடவே விடாத. ஒரு நாளும் பயப்படாதீங்க. உன் பிரச்சனைகளை கர்த்தர் மதில்களாக மாற்றி போடுவார். ஆமென். அந்த பிரச்சனைக்கு நடுவில் நடந்து போவீங்க. அப்போ நீங்க என்ன சொல்லுங்க? அயன் லேடி. அந்த பிரச்சனைக்கு நடுவில் நடந்து போங்க. ஏன் சொல்லுங்க? நான் நம்புற தேவன் ஒரு நாளை வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு நாளும். நான் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, கத்துக்குங்க. யார் எனக்கு வேதனை தந்தா, ஆண்டவரே இது என்ன பண்ணுது, நான் திருப்பி எங்கேருந்து வச்சு அங்கேயே அனுப்பி போ, நான் ஃப்ரீ ஆயிடு. யார் ஃப்ரீ ஆயிடு? யார் ஃப்ரீ ஆயிடு? ஃப்ரீ ஆயிடுங்க. யார் மூலமா வச்சு அங்கே அனுப்பிடுங்க. இன்னத்துக்கு நீ தூக்கி சுமக்கணும்? ஐயோ என்ன பேசிட்டாங்களே, என்ன சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, நான் எல்லாம் அப்படி பேசினேன், இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, செய்யவே முடியாது, செய்யவே முடியாது. தூக்கி போடுங்க. ஆண்டவரை பாருங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் செங்கடலில் கர்த்தர் மதில்களாக மாற்றி போடுவார். நீங்க நடுவில் நடந்து போவீங்க, நடுவில் நடந்து போவீங்க. அதாங்க நம்மளுடைய தேவன். ஒரு நாளுங்க கர்த்தரை நோக்கிப்பார், வனாந்தரத்திலிருந்து உனக்கு சகாயம் கிடைக்கும். ஆமென். அவர் வெட்டாந்தரையிலிருந்து அவங்களை என்ன பண்ணாரு? அந்த அக்கறைக்கு போக வச்சாருங்க. சவால்களை தாண்டி போக வச்சாருங்க. 40 ஆண்டுகள் தேவன் வனாந்தரத்தை திறந்து வைத்தாருங்க. வனாந்தரத்தை திறந்து மன்னாவை தரும்போது யாரும் ஒண்ணுமே பேச முடியல. வனாந்தரத்தை தந்து மன்னாவை கொடுக்கிறாரு. கடை வச்சுக்கிறாரு ஆண்டவர், ஹோட்டல் வச்சுக்கிறாரு. அங்க பரலோகத்தில் ஹோட்டலை வச்சுருக்கிறாரு. அங்கேருந்து சாப்பாடு போட்டுனுக்கிறாரு. ஹோட்டல் வச்சுருக்கிறாருங்க. உங்களுக்கு தெரியாது என்னன்னா மாதிரி தேவ பிள்ளைகள் சவால்களுக்கு நடுவாக நடந்து போயிட்டே இருங்க, நடந்து போயிட்டே இருங்க. தைரியமா நடங்க, தைரியமா நடங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஐயோ எனக்கு சர்ச்சுக்கு போக முடியாது, நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன் சொல்லாத. தைரியமா நடங்க, நில்லுங்க. ஆண்டவருக்காக வல்லமையா நில்லுங்க. சில லைஃப்ல சவால்களுக்கு நடுவே நிற்க வைப்பார் கர்த்தர். சிலருடைய சவால்களை கண்டாலே, அதாவது சவால்களை கண்டால் நம்ம வேற வழியா போகிறோம், இல்ல போவாதீங்க. சில சவால்களின் நடுவே நின்று நம்ம ஜெயித்து காட்டணுங்க. நம்ம கூட இருக்கிறவர் வானத்திலிருந்து திறந்து அந்த ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. எல்லாமே நமக்கு இறங்கி வருகிறது. உண்மையாவே சொல்ற, கர்த்தர் வானத்தை திறந்து ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். அத்தனையும் வானத்திலிருந்து வருகிறது. ஆமென்.
ஹalleluya. சங்கீதம் 66:12 மனுஷர்கள் எங்களுக்கு தலையின் மேல் நடக்க ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் சவாலையும் கடந்து வந்தோம். தாவீது சொல்கிறார், மனுஷன் என் தலை மேல நடக்க வச்சீங்க ஆண்டவரே. ஆனாலும் தாவீது தோத்தாரா? இல்லையே. சவாலை தாண்டி வந்த பிறகு செழிப்பான இடத்தை கத்த தருகிறார். ஹalleluya. உனக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு சவாலையும் ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லு, மனுஷன்கிட்ட புலம்பாத. ஆல் ஃபார் குட், எல்லாமே நன்மைக்காக எடுத்துக்கோ, எல்லாமே நன்மைக்காக. திருப்பி இந்த ஒரு வருஷம் உனக்கு வராது. இந்த காலகட்டத்தில் நீ சவால்களை கடந்து போகும்போது இந்த வழி திருப்பி கிடைக்காது. நாளைக்கு செழிப்புல நீ உட்கார்ந்துட்டு இருப்ப. அப்போ நீ கர்த்தரை மறக்க கூடாது. நீ என்னை மறக்க கூடாது சொல்லிதான் அதுக்கு தான் இந்த வழியை இப்பவே கொடுத்திருக்கிறாரு கர்த்தர். ஏன்னா நாளைக்கு நீ மறந்துடுவ, நான் உனக்கு நன்மை செய்யும் போது நீ மறந்துடுவ. அதனால இன்னைக்கு அந்த வழியை அனுபவிச்சுக்கோ. நாளைக்கு நீ நல்லா இருக்க போற, செழிப்பா இருக்க போற. ஹalleluya. கர்த்தருக்கு ஒரு ஹalleluya சொல்லுங்க. சவால்கள் மத்தியிலே வழிகளை உண்டாக்குகிற தேவன். சிங்க கெபியிலே சவால்களுக்கு மத்தியிலே தாவீதை, தானியேலை உயிரோடு எழுப்பி வந்தாருங்க, உயிரோடு கொண்டு வந்தாரு. தானியேல சிங்கங்கள் மத்தியில் உயிரோடு கொண்டு வந்தாரு. ஆனா அதே கெபில 122 குடும்பங்கள் போடப்பட்டு சாகடிக்கப்பட்டன. 122 குடும்பங்கள் அது உள்ள போடப்பட்டது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த சகாயம் வானத்திலிருந்து, அவர் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஹalleluya. நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே நமக்கு எல்லா சகாயத்தையும் தர முடியும், எல்லா கிருபைகளையும் தர முடியும். அதனால தான் கடைசியா இவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாருக்கா, அதாவது ஒரு சவாலை நான் தாண்டும் போது, ஒவ்வொரு இடத்துல நான் தாண்டும் போது, ஆண்டவரே எத்தனை முறை எத்தனை பேர் யோசிங்க, இந்த வருஷம் செத்து போயிடணும் ஆண்டவரே. நாங்களாம் ஜோம் பண்ணிக்கிறோம் எங்க லைஃப்லலாம். ஆண்டவரே நாளைக்கு காலையில் நாங்கள் 4 பேர் இருக்கக்கூடாது உயிரோட, ஜோம் பண்ணியிருக்கிறோம் நாளா. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் வித்தியாசமா வைப்பாரு. அன்னைக்கு இருள்னா இன்னைக்கு பிரகாசம். இந்த இருளே உனக்கு வந்துட்டே இருக்காது. நம்பாத, அந்த இருளை நம்பாத, யார் சொன்னாலும் நம்பாத. மனுஷன் உன் தலை மேல ஏறி நடந்தா கூட நம்பாத. ஏன்னா தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுமாம். ஆமென். சவால்களை பார்க்கும் போது பயப்பட ஆண்டவரே, உங்க கோல் உங்க தடி எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் செங்கடலை கடக்கிறேன், சவால்களை கடக்கிறேன், நான் நடுவில் நடந்து போகும்போது எனக்கு முன்பாக போங்க ஆண்டவரே. ஏன்னா நான் கடைசியில் எனக்கு என்ன சொல்றாரு கர்த்தர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஆமென். இந்த 2023 கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர்ட்ட சொல்லுமா, கரங்களை ஊத்தி, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நான் நீடித்த நாட்களாய் இருப்பேன், நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. நீடித்த நாட்களாய். அந்த நீடித்த நாட்கள் மட்டும் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, வாழும் எங்களுக்கு தெரிந்திருக்கட்டும் ஐயா. எங்க குறைகளை நாங்க பேசி கொண்டுட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்க குற்றங்களை நாங்க பேசி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவங்களை பத்தியே நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். குறையா என்கிட்ட என்ன குறை இருக்குது, என்ன மன்னிங்க. இதனால தான் இந்த வருஷம் எனக்கு வானம் அடைக்கப்பட்டது, இதனால தான் என் வானம் திறக்கப்படல. 2024 நான் அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நீ சொல்ற பேச்சை நான் கேட்கிறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேட்கிறேன், நான் அதை கேட்கிறேன். வானம் திறக்கப்படட்டும். லெட் யோர் வில் பி டன். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆமென்.